அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மற்றொரு அண்மை செய்தி, மதுரையில் மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து தமுக்கம் அஞ்சல் அலுவலகம் வரை வழக்கறிஞர்கள் பேரணியாக சென்று வருகிறார்கள். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன். அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? இந்த பேரணியானது முற்றுகை போராட்டமாக மாறுகிறதா? விரிவான விவரம் என்ன? நிச்சயமாக குதமி, அதாவது முப்பெரும் சட்டத்திற்கு எதிராக தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் மதுரை மாவட்ட வழக்கறிஞர் சங்கம் சார்பில் 3வது நாள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. 3ஆம் நாள் ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட நீதிமன்ற வளாகத்திலிருந்து தமுக்கம் பகுதியில் உள்ள இந்திய தபால் நிலைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படுவதாக அறிவித்து பேரணியாக வருகை புரிந்து வந்தார்கள். இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் சட்டம், இந்திய சாட்சியல் சட்டம் ஆகிய சட்டங்களின் பெயர்களை PNS, PNSS, PS என பெயர் திருத்தம் செய்து மத்திய அரசு கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் சட்டம் அமலுக்கு வந்தது. சட்டங்களுக்கு எதிராக தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் ஜூலை 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை எவ்வித வழக்குகளும் ஆஜராக மாட்டோம் என புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 3வது நாளாக மதுரை மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்று வரும் இந்த முப்பெரும் சட்டத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் மாவட்ட நீதிமன்ற வளாகத்திலிருந்து தல்லாகுளம் பகுதியில் அமைந்துள்ள தபால் நிலையம் வரை பேரணியாக வருகை புரிந்து முற்றுகையிட முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர்